சரவணபவ. ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சுவலட்சுமியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு மார்ச் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கும். வள்ளலாக திருச்செந்தூர் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து 12 ராசிகளும் இந்த மார்ச் மாதம் எவ்வாறு சிறப்பாக கடந்து வரலாம் என்பதை காணவிருக்கிறோம். இந்த மாதம் 2 சிறப்பான வழிபாடுகள் இருக்குது. பங்குனி உத்திரம், மகா சிவராத்திரி. இதை எப்படி வழிபட்டு அதிகப்படியான பலன்களை பெறலாம் என்பது பதிவின் இறுதியில் சொல்லப்பட்டிருக்குது. அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க, பின்பற்றி வாழ்நாளை வளமாக்கி கொள்ளலாம். இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன், கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் ராகு பகவான். இந்த மாதம் ஆரம்பத்தில் சந்திரன் துலாமில் உதயமாகிறார். இந்த மாதம் சூரியன் 14ஆம் தேதி நமக்கு கும்பத்தில் இருந்து மீனத்திற்கும், புதன் இந்த மாதம் நமக்கு 7ஆம் தேதி கும்பத்தில் இருக்கக்கூடியவர் மீனத்திற்கும், அவரே இந்த மாதம் 25ஆம் தேதி மேஷத்திற்கு பெயர்ச்சி அடைவார். சுக்கிரன் இந்த மாதம் 7ஆம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். செவ்வாய் இந்த மாதம் 15ஆம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு பெயர்ச்சி அடைவார். இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் 12 ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக நிகழ்வுகளை தெளிவான பதிவுகளாக, நம்ம தனித்தனி பதிவுகளாக, துல்லியமான பலன்களாக காணலாம். துலா ராசி, துலா லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மார்ச் மாதம் எப்படி கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப அருமையான மாதம் துலாம் ராசிக்கு. எல்லாம் நிறைவாகட்டும் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லலாம். ஒற்றை சொல் போதும் உங்களுக்கு இந்த மாதம். அவ்வளோ ஒரு அருமையான மாதம் துலா ராசிக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நம்ம, இந்த வருடம் துலாமுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு. ஏன்னா சென்ற ஆண்டுகள்லாம் ரொம்ப ஒரு குழப்பமான நிலையிலேருந்து கஷ்டப்பட்டு வந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியாச்சு. அது ஒரு டைட்டிலே இருக்கும், துலாம் தூள் பறக்கும் அப்படின்னு. அது தூள் பறக்கும், கொடி நாட்டலாம் நீங்கள். ஏன்னா கிரக நகர்வுகள் அவ்வளோ அட்டகாசமாக அழகான நகர்வுகள் அப்படின்னு சொல்லலாம். ராசி அதிபதி 4, 5 என்ற இடங்களில் பயணிக்கிறாரு. 4 என்ற இடத்தில் பயணிக்கும் போது நல்ல வலிமை அடைஞ்சிருவார். உடன் பார்த்தீங்கன்னா தனஸ்தானாதிபதி உச்சம் பெற்று இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 5 என்ற அதிர்ஷ்டத்தை நோக்கிய பயணம் அவருக்கு ஒரு வாரத்திலேயே. அப்போ எப்படி இருக்கும்? ராசி அதிபதி சிறப்பாக இருந்துட்டாலே அந்த மாதத்தை ஜரூராக கடந்துடலாம். தொழில், கெரியர், ஜீவனம் தான் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. 10ஆம் அதிபதி மாத ஆரம்பத்தில் ராசியிலேயே அமர்ந்துருவார். அப்போ தொழிலை நோக்கிய சிந்தனைகள் இருக்கும். ஒரு தொழிலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், இல்லை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, இல்லை அறிவு சார்ந்த தொழில், அதிர்ஷ்டத்தை சார்ந்த தொழில், எந்த தொழிலும் அடித்து தூள் கிளப்பிடுவீங்க. இந்த காலகட்டம் ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயம் உண்டு. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு ஒப்பந்தம் சார்ந்த தொழில், கலைத்துறை, அதே போல் விளையாட்டுத்துறை, எந்த துறையிலையும் ஒரு முத்தாய்ப்பான ஒரு முத்திரையை பதிக்கக்கூடியவர்கள் நீங்கள். இவரால் இந்த ஃபீல்டில் இப்படி, இவரை விட்டால் வேறு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான தனித்தன்மையை துலாம் அடைய போகிறது. இது வரைக்கும் வேலையே இல்லாமல் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, வேலையே இல்லாமல் கஷ்டப்படுறேன், ஒரு நிரந்தர வேலை இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மையை எதிர்பார்ப்பீர்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. மாணவர்களுக்கு அடிதூள் அட்டகாசமே. இந்த கல்வி தான், இந்த இடத்துல தான், இந்த காலேஜில் தான், இந்த படிப்பு, எனக்கு லோன் கிடைக்குமா, கவலையே இல்லை, கூப்பிட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மெரிட்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும், எந்த துறையாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லியாச்சு. உங்களுடைய அறிவுத்திறனை நீங்கள் நிரூபிக்கக்கூடிய காலகட்டம். போட்டியிட்டு பலசாலி பாய்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் அறிவுத்திறமையால் வென்று ஜொலிப்பீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. நல்ல ஒரு நாலேஜ் நல்ல சைன் ஆகக்கூடிய வாய்ப்பு. அதாவது புத ஆதித்ய யோகம் அதுக்கப்புறம் பின்னால் செயல்பட்டோம். நம்மளுக்கு தொந்தரவு யாருன்னா கொடுக்க போகிறாங்கன்னா இப்போ தொந்தரவு கிடையாது. அப்போ ஒரு ரோட்டில் நம்ம போகிறோம் அப்படின்னும் போது தடையில்னா வேகமாக பைபாஸில் போகிற மாதிரி போவோம் இல்லையா? நம் இலக்கை நோக்கி பயணிக்க இந்த காலகட்டம் எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இது வரைக்கும் பார்த்துட்டு போனாங்க, ஒரு ரிசல்ட்டுமே இல்லை, ஏதோ எங்களுக்குள்ளேயே ஒரு மனஸ்தாபம் ஆயிடுச்சு அப்படின்றவங்க கூட இந்த காலகட்டம் அவர்களே மனம் திரும்பி உங்களுடைய வரனை ஏற்று முகூர்த்த தேதி குறிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். காதல் இனித்து கற்கண்டாய் தித்தித்து திருமண பந்தத்தில் இணையக்கூடியது. இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா, பெற்றோருடைய சம்மதம் எனும் இறைவனின் பெருங்கருணை கிடைக்கக்கூடிய காலகட்டம்.
நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணோம், நம்ம ரிலேஷன்ஷிப்பில் எந்த இடத்துல தப்பு பண்ணோம், யாரால் எந்த இடத்துல எங்கே நம்மளுடைய ஈகோ வந்து அங்கே கிளாஷ் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதை உணர்ந்து உங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய காலம் என்று வந்து சொல்லலாம். குழந்தை பாக்கியம் தவம் இருக்கிறோமா அந்த குழந்தை பாக்கியத்திற்காக அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான புத்திர பாக்கியமும் இல்லைம்மா ஒரு குழந்தை பிறந்துருச்சு இன்னொரு குழந்தைக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் 2வது மகவு பிறக்கும். அது இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான குழந்தையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு சிலர் ரொம்ப யோசிப்பாங்க, அம்மா 11 வருடம் 10 வருடம் இடைவெளி ஆயிடுச்சுமா, இப்போ எங்கள் வீட்டில் வந்து கன்சீவாக இருக்காங்க, இதை பெற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு ஆண்களும் கேட்குறாங்க, பெண்களும் கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து இறைவனுடைய கருணை. இந்த காலகட்டம் தான், இந்த நேரம் தான் நம்மளுக்கு பிள்ளையும் சரி திருமணமும் சரி இறைவனுடைய அது வந்து ஒரு பிச்சைன்னே சொல்லலாம். இறைவனுடைய பெருங்கருணை பிச்சைன்னு தான் சொல்லணும் அது. ஏன்னா காலச்சக்கரத்தின் லாபஸ்தானமே சனீஸ்வர பகவான் தான். அந்த சந்தோஷம் ஒரு உறுதியான நிலையான சந்தோஷமாக இருக்கணும்னா இறைவனுடைய கருணை வேணும். நம்ம கர்ம வினைகள் நீங்கணும். அப்போ தான் இறைவனுடைய கருணையை கூட நம்ம ஃபுல்லாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பாக்கியமே 9ஆம் இடம் தான். அப்போ இந்த காலகட்டம் வந்து ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை தீரக்கூடிய காலம். குடும்பத்துலேயும் சரி சொத்து விவகாரங்கள்லையும் சரி பங்காளிகளுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருந்ததுமா, அப்பா சைடில் ஒரு பிரச்சனை, தாய் வழியில் ஒரு பிரச்சனை அப்படின்னு எந்த வகையில் பிரச்சனை இருந்தாலும் ஒரு பெரியவருடைய மூலமாக உங்கள் பிரச்சனைகள் தீர்வது, நிரந்தர சொத்து அமைவது, பிள்ளைகள் நலம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருப்பது, பிள்ளைகளால் ஒரு நல்ல மனமகிழ்வு ஏற்படுவது, அவங்களுக்காக ரொம்ப போராடிட்டேன், அவங்களுக்காக நான் என்னமே செய்ய முடியல, ஏன்னா வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பதே இந்த துலாமுடைய காலம் நகர்ந்து விடும். ஏன்னா தராசு அல்லவா, அதனால் வந்து இது சரியாக இருக்கா இது சரியாக இருக்கா, ஒன்றை இழந்து தான் ஒன்றை பெறணும். துலாம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெகோசியேஷன் திருமண விஷயங்கள் எல்லாம் சரி, குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வதையும் சரி, விட்டு கொடுத்தலும் காம்ப்ரமைஸும் துலாமுக்கு அதிகம் தேவை அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா 2ஆம் இடமே செவ்வாய், வார்த்தையால் ஒரு பிரச்சனை வந்துடும். அதே போல் குடும்ப உறவுகளை பக்காவாக அனுசரித்து செல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த காலகட்டம் வழக்கு சார்ந்த விஷயங்கள், அதே போல் ஒரு இட பிராப்தி, பெண்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஆடை ஆபண அத்தியாவசிய பொருள் சேர்க்கை, மன நிறைவு மன மகிழ்வு நிச்சயம் உண்டு அனைத்து தரப்பினருக்கும். முக்கியமாக பெண்களுக்கு, குடும்ப பெண்மணிகளுக்கு தான். ஏன்னா சுக்கிரன் போய் இந்த மாதம் 5லையும் அமர்ந்திருவார், 5ஆம் அதிபதியுடன் அமர்ந்திருவார் அப்படின்னு சொல்லலாம். உடன் லாபாதிபதியும் பயணிப்பார். அப்போ மன நிறைவு கிடைக்கும். அந்த வீட்டை அவரே பார்த்து வலுப்படுத்துகிறார். நீங்கள் நினச்ச மாதிரி அதை ஒரு ஆபரண விஷயமாக இருக்கிறதாக சரி, ஒரு ஆடை விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு உங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் உங்கள் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு கிடைப்பதாக இருந்தாலும் சரி, அனைத்துமே இந்த காலகட்டம் ஒரு படி உயரத்தில் இருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக ஒரு பாஸ்போர்ட் விசா கிடைக்கலனாலும் கிடைப்பது, அதே போல் தூரதேச பிரயாணங்கள் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக அமைவது, வயதானவர்களுக்கு இந்த காலகட்டம் எண்ணிய எண்ணங்கள் என்னென்ன நினச்சிங்களோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும். உங்கள் அறிவுத்திறமை, உங்களுடைய உழைப்பு எல்லாவற்றின் மூலமாக உங்கள் இலக்கை அடைவீங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. உங்களுக்கு ஒரு நீண்ட தூர தல யாத்திரைகள் கிடைப்பது அனைத்துமே சிறப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். உடல் ஆரோக்கியம் ஒரு சிலருக்கு மாற்று மருத்துவத்தின் மூலம் ரொம்ப சிறப்பாக வந்து இந்த காலகட்டம் வந்து குணமடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய இறை வழிபாடுகள், இந்த நம்மளுக்கு ஒரு சிலருக்குலாம் இந்த யுனானி, இந்த சித்தா, ஆயுர்வேதம், இந்த மாதிரி நிறைய நீங்கள் அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. பூரண குணம், ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டேன், ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்களெல்லாம் கூட இப்போ ஒரு பூரண நலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். மாற்று மருத்துவம் இந்த காலகட்டம் கை கொடுக்கும் உங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. ரொம்ப ஒரு எமர்ஜென்சினா அலோபதி பார்த்துக்கோங்க. மற்றபடிலாம் வந்து இந்த யுனானி, இந்த மாதிரி ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்ப சிறப்புண்டாங்க. இது சுக்கிரனுடைய வீடு அல்லவா, ஆனால் ஹோமியோபதி உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஒரு சிலர் வந்து உடற்பயிற்சியில் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. உடம்பை வந்து நல்லா ஃபிட்டாக வச்சுக்கணும், செய்யணும் அப்படின்ற ஒரு உத்வேகம், ஒரு ஆர்வம் இதெல்லாம் இருக்கும். தாராளமாக பண்ணுங்கள். 6ல் இருக்கக்கூடிய ராகு அஷ்டலக்ஷ்மி யோகத்தை தருவார் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டு வேலைவாய்ப்புலேருந்து, வெளிநாட்டு பிரயாணத்துலேருந்து, தொழில், கல்வி, திருமணம், வேலைவாய்ப்பு, ஒரு சிலருக்கு 2வது திருமணம் விவாகரத்து ஆயிடுச்சு, குடும்பத்தில் பிரச்சனை ஆகிடுச்சு, போன இதில் இல்லை பேசி நாங்கள் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சோம் சேர்ந்தோம், இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். விட்டு போன காதலும் ஒன்று கூட சொல்லியாச்சு. இனம், மதம், மொழி தாண்டி காதல் உருவாகும் அப்படின்னு சொல்லியாச்சு.
ஒன்றே ஒன்று டிசைட் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் மேலே அன்பை வச்சிட்டோன்னா எதற்காகவும் அந்த அன்பை வந்து விடக்கூடாது. இதை உறுதிப்படுத்தோம்னா கிரகங்களுடைய அமைப்பும் அந்த மாதிரி நமக்கு சாதகமாக வரணும். கிரகங்களுடைய நிலையும் கோச்சாரத்தில் சரியில்லாமல் போச்சுன்னா ரொம்ப லவ் பண்ணவங்க கூட ஒரு செகண்ட் ஆகாது நம்மளை விட்டுட்டு போகிறதுக்கு. அதனால் நம்ம எந்த ஒரு காலகட்டத்திலையுமே நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டா ரொம்ப பக்குவமாக அந்த காலகட்டங்களை கடந்து வந்துடணும். நான் மௌனம் சர்வார்த்த சாதகம். அதே போல் எந்த ஒரு பிரச்சனைக்குமே காலம் நம்மளுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு பதில் சொல்லும் அப்படின்னு வந்து சொல்லலாம். காலம்தான் சிறந்த மருத்துவம். நம்மளுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக நம்மளால் இருக்க முடியாது, நான் போய் நியாயத்தை கேட்குறேன் செய்கிறேன் நம்ம தாங்கும் குதிப்போம். வேண்டவே வேண்டாம். நம்மளால் அந்த இடத்துல அந்த நேரம் வந்து ஒரு எமோஷ்னலாக வந்து முடிவெடுக்கக்கூடிய சூழல் உருவாகுதா, அந்த நேரத்தில் வந்து நம்ம முடிவெடுக்கக்கூடாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போதும் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் போதும் கோபமாக இருக்கும் போதும் முடிவு எடுப்பதை தவிர்த்தல் வேண்டும். அந்த மாதிரி சென்ற காலகட்டங்கள்லாம் இருந்தால் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பிரிவாக இருந்தது, செஞ்சோம், ஒரு தவறான முடிவு எடுத்துட்டோம். ஒரு சிலர் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுவாங்க. ஐயோ நம்ம அப்ளை பண்ணியிருக்க வேணாம் போல் இருக்கு அப்படின்லாம் நினச்சிங்கன்னா தாராளமாக ஒன்று கூடி பேசுங்க. ஈகோவால் ஒரு உறவு பிரியக்கூடாது. ஏன்னா பிரிஞ்ச பிறகு தான் அந்த வாழ்க்கையுடைய கஷ்டமே தெரியும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. ஆக மொத்தத்தில் துலாமிற்கு இந்த மாதம் அனைத்து வகையிலுமே சிறப்பு. ஒரு முதலீடை செய்து கொள்ளுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீண்ட தூர ஆன்மீக பயணங்கள் செய்யுங்க. உங்களுக்கு ஒரு சிலர் வந்து இறை வழிபாடுலாம் செய்யும்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அந்த கர்மாக்கள்லாம் குறைத்து நமக்கு அதிகப்படியான நன்மைகளை கொடுக்கும். இந்த மாதம் தான் பங்குனி உத்திரமும் வருகிறது, மகா சிவராத்திரியும் வருகிறது. நம்ம வந்து முடிந்தவர்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. மகா சிவராத்திரி அது ரொம்ப சிறப்பு. திருவண்ணாமலை கிரிவலம் தாராளமாக செய்யுங்க. கலியுக தெய்வமே கந்த கடவுள் தான். உங்களுடைய குடும்பாதிபதியும் உங்களுடைய ஏழுக்குரியவருமே அவர் தான். அதனால் அவரை இந்த காலகட்டம் முழு சரணாகதியாக எடுத்துருங்க. அதே போல் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த 5 கவசங்கள், பஞ்ச கவசங்கள், காரிய சித்தி மாலை, விநாயகரின் காரிய சித்தி மாலை, சுப்பிரமணிய புஜங்கம், அனுமன் சாலிசா, கோளறு பதிகம், சஷ்டி கவசம், இதையும் படிங்க. படிக்கணும்னு அவசியம் இல்லை, அதை ஓட விட்டு நம்ம கேட்டாலே நம்ம செவிகளின் வழியாகவே நம்ம உடம்புக்குள்ளே ஊடுருவிச்சிட்றோம். அந்த ஒவ்வொரு நாடி நரம்புகளையும் அது கொடுக்குற வைப்ரேஷன் ஒரு அற்புதமான வைப்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். எதுவுமே படிக்க முடியாதுன்னா கூட அபிராமி அந்தாதியில் நூற்பெயன் பாடல், ஆத்தாலே எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாலை, அந்த 4 வரியை சொன்னாலுமே சரியாக போச்சு. அப்படிலாம் கலையாத கல்வியும் அதையும் சொல்லலாம் தாராளமாக. அதையும் தாண்டி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், அந்த பாடலையும் சொல்லாது போட்டிங்கனாலே உங்களுக்கு யூடியூப்பில் வந்துடும். அதான் எப்போ நம்ம சொல்லி கொண்டிருப்பது, எந்த நிலையிலையுமே இந்த கோள்கள் வந்து சாதகமாக நமக்கு செயல்படுவதற்கு கந்தர் அலங்காரத்தில் 38வது பாடல், நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், அந்த பாடலும் வந்து ரொம்ப அருமையான பாடல். முருகனும் அவனுடன் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் அவனை போட்டிருக்கின்ற அணிகலன்களும் நமக்கு வந்து நன்மையை பயக்கொண்டது அந்த பாடல் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கும். அதனால் அன்பர்கள் வந்து இந்த காலகட்டம் இறை வழிபாட்டில் இன்னும் உங்களுடைய பலன்களை அதிகப்படியாக பெற்றுக்கொள்ளுங்கள். சாத்வீக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க. ஏன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி சனீஸ்வர பகவான் தான். அப்போ நலிந்தவருக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, வயதானவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் அதே போல் அவங்களுடைய 11ஆம் அதிபதியே சூரிய பகவான் தான். அந்த வயதில் இருக்கிற பெரியவர்களுக்கெல்லாம் உணவு செய்வது, கோதுமையாலான பண்டங்கள் கொடுப்பது, ஒரு கிறிஸ்டின் ஆலயத்திற்கோ இல்லை தர்காவிற்கோ எந்த இடத்திற்குமே கொடுக்கலாம். நமக்கு எந்த மதமுமே ஒரே மதம்தான். அதனால் மாற்று மதத்திற்கு கொடுக்கும்பொழுது 6ஆம் இடம் என்ற அஷ்டலட்சுமி கடாட்சத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் 12 இருக்கக்கூடிய கேதும் இன்னும் சிறப்பாக வேலை செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்லிடலாம். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். துலாம், இந்த மாதம் ரொம்ப சிறப்பு. அருமையாக திட்டத்தை தீட்டுகிறோம், அற்புதமான பலன்களை அள்ளி செல்கிறோம் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். இந்த மாதம் 12 ராசிக்காரர்களும் வழிபடக்கூடிய சிறப்பான வழிபாடுகள் 2 வழிபாடுகள் இருக்குது. ஒன்று மகா சிவராத்திரி, 2வது பங்குனி உத்திரம். இந்த 2 நாட்களில் முதல்ல வரக்கூடியது மகா சிவராத்திரி. அது மார்ச் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை
மாசி 25 இந்த மகா சிவராத்திரி அன்று நம்ம சிவபெருமானை வழிபடுவதுடன் நம்முடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடும் பொழுது நம்ம குலத்தை வாழ வைக்கும். குலதெய்வம்னு சொல்லும்பொழுது 2 குலதெய்வத்தை வழங்கணும். என்னம்மா 2 குலதெய்வம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாயுடைய குலதெய்வத்தையும் தந்தையுடைய குலதெய்வத்தையும் வணங்கணும். நம்ம பெரும்பாலும் தந்தையுடைய குலதெய்வத்தை தான் வணங்குவோம். தாய் வழி குலதெய்வத்தையும் வணங்கணும். தாய் வழி குலதெய்வம் நம்மளுக்கு சிறப்பான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி கொடுக்கும். அதில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி கொடுக்கும். தந்தை வழி குலதெய்வம் நம்முடைய குலத்தை வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பங்குனி உத்திரம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. இதை முதல் நாளே கூட பங்குனி ஞாயிற்றுக்கிழமையே கூட ஆரம்பிச்சிருது. 2 பட்டு வரா மாதிரி இருக்கும். பெரும்பாலும் 25ஆம் தேதி தான் சொல்லுவாங்க. நம்ம 24ஆம் தேதி 2 நாள் தெய்வத்தை கும்பிட்றதுனால ஒன்றும் இங்கே நம்மளுக்கு தப்பு வர போகிறதில்ல. அதனால் பங்குனி உத்திரம் அன்று நமக்கு வாய்ப்பு இருப்பவர்கள் வேலைக்கெலாம் போகிறோம் அப்படின்றவங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமையை கூட வழிபட்டுக்கலாம். அதே போல் பங்குனி உத்திரம் அன்று நம்ம முருகர் வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு. பெரும்பாலும் அம்மன் கோயில்லையும் ரொம்ப விசேஷம் நடைபெறும். எல்லா ஆலயங்களிலுமே சிறப்பான நிகழ்வுகள் அதே போல் திருமண வைபவங்களும் நடைபெறும். பங்குனி உத்திரம் முருகனுக்கு தான் ரொம்ப உகந்ததாக நம்ம வழிபடுவோம். எல்லா தெய்வ ஆலயங்கள்லையுமே சிறப்பான வழிபாடு நடைபெறும். அன்று வள்ளி தேவயானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பன்னீர் ரோஜா மாலை சாற்றி வழிபடும் பொழுதும் அதே போல் வெட்டிவேர் மாலை சாற்றலாம், எலுமிச்சம்பழ மாலை சாற்றலாம். வெற்றிவேர் மாலை போடும்போது நமக்கு வெற்றி கொடுக்கும். எலுமிச்சங்கனி போடும்பொழுது அதுவும் வெற்றிக்கனி. நமக்கு தொழில் தடையெல்லாம் நீக்கி கண்திருஷ்டி நீக்கி நமக்கு சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பன்னீர் ரோஜா மாலை போட்டு நம்ம ஒரு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இளநெய் அபிஷேகம்லாம் பண்ணும்பொழுது நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த கோபம், நம்மளுக்கு இருக்கக்கூடிய நம்ம அந்த ஆக்ரோஷம் இதெல்லாம் நீங்கி நம்மளே ஒரு சாந்த சொரூபி ஆகிடுவோம். திருமண தடைகள் நீங்கும். முதல்ல இந்த பங்குனி உத்திரம் தெய்வீக திருமணங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஒரு சில கோயிலில் திருமணங்கள் நடைபெறாது. தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய, அதனால தான் நான் சொன்னேன், வள்ளி தேவியானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நல்லா பன்னீர் ரோஜா மாலை வாங்கி போட்டு வழிபடும்பொழுது விரைவில் திருமணம் கைகூடும். திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். அன்றைய தினம் ஷட்கோண விளக்கு ஏற்றி வழிபடலாம். சாராவண பவன் அந்த ஷட்கோண ஸ்டார் கோலம் போடுவோம் இல்லையா, அதை சாராவண பவ எழுதி நடுவில் ஓம் எழுதி நம்ம 7மே நெய் தீபங்களாக ஏற்றலாம். இல்லை அந்தளவுக்கு வசதி இல்லைன்றவங்க இல்லை 6 தீபத்தை நல்லெண்ணெய் தீபமாகவும் நடுவில் வைக்கக்கூடிய தீபத்தை சுத்தமான நெய் தீபத்தினால் ஏற்றும்பொழுது ராகுகேது இந்த இணைச்சோன்னா அந்த புள்ளிகளை ராசி கட்டத்தில் ராகுகேதுகளை இணைக்கும் பொழுது நமக்கு இந்த ஸ்டார் வடிவில் தான் வரும் ஷட்கோணத்தில். அதனால் இந்த காலகட்டம் முருகனுக்கு ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபடும் பொழுதும் அவரை எளிமையாக எப்படி வேண்டுமானால் அன்று காலையிலிருந்து நம்ம முருகப்பெருமான் படத்தை தொடச்சிட்டு இல்லை வேல் இருந்தால் வேலுக்கும் நம்ம வழிபாடு செய்யலாம். அதே போல் கோயிலில் நிறைய முருகனுக்கு பால் குடம் எடுப்பாங்க. அதே போல் நிறைய நீர்மோர், அதே போல் பாயசம், அன்னதானம் இதெல்லாம் செய்யும்போது பௌர்ணமியும் உடன் வந்துடும். அப்போ பௌர்ணமியும் பங்குனி உத்திரமும் 2 ஒன்றா சேர்ந்து வந்துடும். அப்படி வர்ற நாட்களில் நம்ம நிறைய தான தர்மங்கள், இறை வழிபாடுகள், இறைவனுக்கு என்ற பொருட்களை நம்ம நெய்வேத்தியம் வைத்து வழிபடும் பொழுது பெரியவர்கிட்ட நிறைய ஆசி வாங்கணும். இந்த பண்டிகை நாட்களில், விரத நாட்கள்லாம் நம்ம நிறைய தான தர்மம் பண்ணணும். ஏழை எளியவருக்கு வறியவருக்கு பண்ணும்பொழுது நம்முடைய கர்மாக்கள் விரைவாக குறைக்கப்படும். அப்போ பங்குனி உத்திரத்தில் இறைவனை வழிபடும்போது சீக்கிரம் திருமண பாக்கியம் கிடைக்கும், திருமண தடை நீங்கும், கணவன் மனைவி ஒற்றுமை கூடும். அதே போல் ரொம்ப சிறப்பான இனிய இல்லறம் தம்பதியருடைய அந்யோன்ய சிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்கிறது, கணவன் மனைவி ஒரு குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கும்பொழுது தான் அந்த குடும்பமே ரொம்ப சீரும் சிறப்பமாக இருக்கும். அந்த குழந்தைகளையும் ஒரு பெரிய சிறப்பாக பேணி வளர்க்க முடியும். கணவன் மனைவி ஒற்றுமை இல்லைன்னா முதல்ல பாதிக்கக்கூடியது அந்த பிள்ளைகள் தான். ஆனால் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் சிறப்பாக இருக்கணும்னா முதல்ல கணவன் மனைவி அவங்க எதிரில் முதல்ல சண்டை போட்டுக்கிறதே ஃபஸ்ட்டு தவிர்க்கணும். அவங்களுக்கு தெரியக்கூடாது நம்ம சண்டை போட்டிருக்கோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஒற்றுமை இல்லைன்னா பிள்ளைங்களை நம்ம ஒரு சிறப்பான வழிநடத்தி ஒரு கண்டித்து வழி நடத்த முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிறதே கலிகாலம் சொல்லியாச்சு. அதனால் ஒரே ஒரு விஷயம் நம்ம என்னென்னா, இந்த தலைமுறையில் பிள்ளைங்களுக்கு பயப்படுற சந்ததியை நம்ம தான், பெற்றவர்களுக்கு பயந்த தலைமுறையினரும் நம்ம தலைமுறையர் தான் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கோ. அதாவது பெருமையாக சொல்கிறதா பெற்றவர்களுக்கு பயந்தோன்றது சொல்லிக்கலாம். பிள்ளைகளுக்கு ஏன் பயப்படுறேன்னா நம்மளோட புத்திசாலி ஆகிட்டாங்க, அவங்க
சிந்தனைலாம் வேறு மாதிரி சென்று கொண்டிருக்குது. நம்ம என்ன தான் சொல்லி வளர்த்தாலுமே உலக நடைமுறையும் அதாவது கணினிமயமான உலகத்தில் நம்ம ராகுவின் தாக்கம் அதிகமாக இருக்குது இல்லையா? அதனால் ஒரு மாய முகமூடிய போலியை தான் நம்புகிறாங்க. உண்மையை நம்புவது தாமதமாக தான் நடக்குது. அதனால் போலி எளிதாக ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையிலிருந்தெல்லாம் நம்ம மீண்டு வருவதற்கு தான் இறை வழிபாடுகளையும் நேர்மறை சிந்தனைகளையும் நம்ம எப்போ வைத்துக்கொள்ளணும், பெரியவர்கள்கிட்ட மனம் கோணாமல் நடந்து அவருடைய ஆசைகளை பெற்று தான் ஒவ்வொரு வழிபாடும் பண்ணும்பொழுது அந்த வழிபாடுகளாக நம்மளுக்கு பூர்ணமாக பலன் தந்து பலன்களை நிறைவாக பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து கொள்ளலாம். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். சுப முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும். நற்பவி நற்செழி.